என்ன கொல்ல வந்த எதிரி யாருன்னு எனக்கு தெரியணும். என்ன? அவனை நேர்ல நான் சந்திக்கணும். அவன் ஏன் என்ன கொல்ல வந்தாங்கிற காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும். அவனை விட்டு வச்சா குடும்பத்தையே அழிச்சிடுவான் மாமா. என் குடும்பம் அழிஞ்சு போறத என்னால தாங்கிக்க முடியாது. அவனை சுட்டாவது நான் பிடிப்பேன். அர்ச்சனா, எதுக்கு அர்ச்சனா? உனக்கு எதுனா அர்ச்சனா என்ன பண்றது? மாமா, எனக்கும் அந்த கொலைக்காரனுக்கும் நடக்கிற யுத்தத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். என் உயிருக்கு பயந்து உங்க உயிரை இழக்க நான் விரும்பல. அர்ச்சனா வேணாம், வேணாம் அர்ச்சனா. அவனுக்கு பயந்தா நம்ம குழந்தைங்க உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். அதையெல்லாம் பொறுத்துட்டு போக நான் ஒரு கோழை இல்ல மாமா. நான் ஒரு IAS அதிகாரி. என் சொந்த குடும்பத்தை கூட கொலைக்காரன் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியலனா அப்புறம் நான் கலெக்டர்ல இருந்து என்ன பிரயோஜனம்? அத்தை, நீங்க தைரியமா இருக்கணும். நான் கடைசியா ஒரு முறை என் குழந்தைங்களை பார்த்துட்டு போறேன். அம்மா ஒரு முக்கியமான வேலையா போறேன். சீக்கிரம் வந்துருவன்னு. மா மா அப்பா ஊருக்கு போயிட்டாரா? அவரு காலையிலே கிளம்பிட்டாருடா. இந்தா, இப்ப எதுக்கு அவரை பத்தி கேட்டுட்டு இருக்க? காரணம் இருக்குமா? அப்பா கோயம்புத்தூருக்கு பிசினஸ் விஷயமா போனார்னா அவர் எப்படியும் திரும்பி வர 2-3 நாள் ஆகும். அதுக்குள்ள நம்ம போட்டு வச்ச திட்டப்படி பூமிகாவோட கதையை கத்தம் பண்ணிடலாம். டேய், எல்லாம் சரிதான்டா. ஆனா எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குடா. அவளை காலி பண்றதுக்கு இது தவிர வேற வழியே இல்லையா? இல்லம்மா, வேற வழியே இல்ல. இங்க பாருமா, நான் அவளை மிரட்டி பார்த்துட்டேன், உருட்டி பார்த்துட்டேன். அவ மசியவே மாட்டேங்கிறா. அவ்வளோ ஏன் காலில் விழுந்து கெஞ்சு கூட பார்த்துட்டேன். இந்த ஜென்மத்தில் அவ பணிஞ்சு வர மாதிரி தெரியலம்மா. எல்லாம் உனக்கு தெரியும் தானம்மா? இங்க பாருமா, பூமிகாவுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு கதையை ஆரம்பிச்சு வச்சுட்டு நான் ஒரு புது வாழ்க்கை கதைய மாமா பொண்ணு ராதா கூட சேர்ந்து படிக்க போறேன். டேய், உன்னுடைய வேகம் எனக்கு புரியுதுடா. ஆனா நம்ம மாட்டி போவோமோன்னு கொஞ்சம் பயமா இருக்குடா. பயப்படாதம்மா, நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது. திட்டத்தை நான் அவ்வளவு கச்சிதமா போட்டு வச்சிருக்கேன். அம்மா டைம் அது புறப்பட வெளியே போயிடலாம். டேய், அவ கேட்ட என்ன சொல்றது? அவதான் குறைஞ்சு கேள்வி மேல கேள்வி கேட்போளாச்சே. அவ மலைநாட்டு மகராசியாச்சே. மா, அதுக்கெல்லாம் நான் ஐடியா வச்சிருக்கேம்மா. அவகிட்ட சொல்லிட்டே போலாம். நீ வா. ஓ, கசப்பா இருக்கா? கசப்பா இருக்கோ? சரியாயிடும். பூமிகா, குழந்தைக்கு உடம்பு பரவாயில்லையா? லைட்டா ஜுரம் இருக்கதான் செய்துல. என்னடா என்ன பாக்குறீங்க? பூமிகா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போச்சுமா. என்னது அது? நீயும் மதனும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நான் காளஹஸ்தி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேமா. அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நைட் அங்கேயே தங்கிட்டு காலையில வந்துடுறோம். என்னது இது? எங்களுக்காக வேண்டுதல் பண்ண போறேன்னு சொல்றீங்க, இப்ப வந்து சொல்றீங்க? அது நேத்துக்கே நான் சொல்லலான்னு இருந்தேம்மா. ஆனா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ பக்கத்துலயே படுத்திருந்தியா, தூங்கிட்ட.
அதான் நான் பேசாம போயிட்டேன். ஆ, சரி, நீங்க ஒரு 10 நிமிஷம் பாப்பாவை பாத்துக்கங்க. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம். பூமிகா, குழந்தைக்கு மைல்டா ஃபீவர் இருக்கு. அது குளிர் பிரதேசம், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணோம். குழந்தைக்கு காய்ச்சல் அதிகமாக வந்துருச்சுன்னா பாவம் பாப்பா, என்ன பண்றது? பூமிகா, இப்போ நானும் அம்மாவும் கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய அந்த நேர்த்தி கடன்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா பாப்பாக்கு காய்ச்சல் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நீயும் நானும் பாப்பா 3 பேரும் தனியா காலகஸ்திக்கு போயிட்டு வந்துடலாம். சரியா? என் சொல்ல பூமிக்கால நான் சொன்ன கேட்கணும். என்ன மச்சான் இப்படி பண்றீங்க அத்தை முன்னாடி? ஏன் செல்லத்தா நான் கொஞ்சம் மதன், மச்சான், நம்ம சந்தோஷமா வாழணும்னு தானே கோயிலுக்கு வேண்டிட்டு போறீங்க. அதுல எனக்கு டபுள் சந்தோஷம் மச்சான். நீங்க சொல்றதும் சரிதான். பாப்பாவுக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்கு, அங்க கூலரா இருக்கும். இப்ப பாப்பாவை தூக்கிட்டு போனா பாப்பாவுக்கு காய்ச்சல் அதிகமாயிடும். அதனால இப்போ நீங்களும் அத்தையும் போயிட்டு வாங்க. பாப்பாக்கு குணமான உடனே அத்தை, மாமா, நீங்க, நானு, குழந்தை எல்லாரும் குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா போயிட்டு வரலாம். மச்சான், நீங்க கோயில்ல உங்க கையால எனக்கு ஒரு குங்கும சிமிழும் பூஜை ரூம்ல ஏத்தி வைக்கிறதுக்கு ஒரு லக்ஷ்மி விளக்கும் வாங்கிட்டு வாங்க. போய் சேர போறவளோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைப்போம். குங்குமச்சிமிழ வாங்கிட்டு வந்து நெத்தியில குங்குமத்தையும் தலைமாட்டில விளக்கையும் ஏத்தி வைப்போம். அதோட வாச தீரட்டும். என்ன மச்சான் அமைதி ஆயிட்டீங்க? குங்கும சிமிழ் கேட்டேன், ஒரு விளக்கு கேட்டேன், இதுக்கு போய் பதில் சொல்லாம அமைதி ஆயிட்டீங்க. பூமிகா, கண்டிப்பா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் பூமிகா. ஏன்னா அது உனக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படும். ஆமா, குழந்தைக்கு மருந்து, தேவையான மருந்தெல்லாம் இருக்கா? எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவா. இல்ல இருக்கு, 2 வேளைக்கு இது போதும். இது ஜுரத்துக்கு, இது வயிற்று வலிக்கு, இது பாப்பா தூங்குறதுக்கு. என்ன சொல்ற? போதும்ல? நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க. நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடும். சரி சரி, பாத்து போயிட்டு வாங்க. நீ ஜாக்கிரதையா இருமா. போயிட்டு வர குட்டி. அப்பாக்கு டாடா சொல்லு. அப்பா ஊருக்கு போற. டாடா சொல்லு, டாடா சொல்லு. அம்மோ அம்மோ அம்மோ. என்ன பண்றீங்க? சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வளம்பரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஹலோ. பிரகாஷ், நான் மதன் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். இது என்ன புது நம்பரா இருக்கு? இங்க பார், இது என் பொண்டாட்டி பூமிக்காவோட மொபைல் நம்பர். இதை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோ. இது பின்னாடி முக்கியமா தேவைப்படும். ஓகே? ஓகே சார். இங்க பார், எங்க அப்பா இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருக்காரு. நானும் எங்க அம்மாவும் வெளியில போறோம். நாளைக்கு காலையில தான் வருவோம். நீ என்ன பண்றனா, இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு வந்துரு. பூமிகா மட்டும் தனியா இருப்பா. நான் சொன்னதை நீ சரியா செஞ்சிடுற. சரிங்க சார். பூமிகாவுக்கு
நீ கடைசியா பாய் சொல்லி இந்த உலகத்தை விட்டே அமிச்சிடுற. ஓகே சார், நீங்க போட்டு கொடுத்த பிளான் படி நான் செஞ்சிடுறேன். அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள நான் எப்படி சார் போறது? வீட்டுக்குள்ள வந்து காலிங் பெல் அடி. என் பொண்டாட்டி வந்து உனக்கு ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டு போவா. இடியட், என்னடா கேள்வி கேக்குற? இங்க பார், நேரா வா, வந்து எங்க வீட்டு திருமணையில வந்து நில்லு. மத்ததெல்லாம் டீட்டெயிலா உனக்கு நேர்ல சொல்றேன். சரிங்க சார். சார், அப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். ஏய், நீ முதல்ல நேர்ல வா. இப்ப போனை வை. சரிங்க சார். டேய், நான் உங்ககிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்டா பூமிகா மொபைல்ல இருந்து சூரிய பிரகாஷ் போன் பண்ணி பேசுற? உன் மொபைல்ல இருந்து பேச வேண்டியதானே? டேய், விட்னஸ் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? மா, காரணம் இல்லாம நான் ஒரு வேலையை செய்வேனாமா? இப்போ அவ செல்போன்ல இருந்து சூரிய பிரகாஷ்க்கு போன் பண்ணி பேசியிருக்கேன். இது நாளைக்கு விட்னஸ்மா. நாம போனதுக்கு அப்புறமா பூமிகா சூரிய பிரகாஷ்க்கு போன் பண்ணி வர சொல்லிருக்கா. எப்படி நம்மளோட பிளான்? டேய் சூப்பர்டா. சரி, அவ வரதுக்குள்ள நம்ம கிளம்பிடலாம். சீக்கிரம் வா, இந்த போன் இங்கே இருக்கட்டும். வா. இந்தாங்கத்த, நல்லா சாப்பிடுங்க. இருக்கு, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம். நீ மரியாதையை என்ன அவுத்து விடு. நான் உங்களை அவுத்து விட மாட்டேன். நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் இதுதான் தண்டனை. பேசாம இங்கேயே கடங்க. வேளைக்கு சாப்பாடு மட்டும் தர. இந்தாங்க. ஏய், வேண்டான்னு சொல்றேன்ல. மாமியார் மேல ரொம்ப பாசம்தான் உனக்கு. கட்டி வச்சு சோறு விட்டுற. இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல அந்த சப்பாத்தி? சப்பாத்தி வேற சாப்பிடணுமா? சப்பாத்தி சாப்பிடறதுக்கு இல்ல, சப்பாத்தி கட்ட வரும். சப்பாத்தி கட்டையா? ஏற்கனவே வாங்கினத மறந்துட்டீங்களா? என்ன ஞாபகம் இருக்குல்ல? மரியாதையா சாப்பிடுங்க. என்னடி மிரட்டுறியா? அச்சோ, மிரட்டல, ஊட்டுறேன் அத்த. உங்க மருமகளோட அன்பான வேண்டுகோள். உங்கள மாதிரி கொடுமைப்படுத்துற மாமியாருக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டி வச்சு 3 வேளை சாப்பாடு கொடுக்கறதே பெரிய தண்டனை தான். ஒழுங்கா அடம் பிடிக்காம இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பாடு கொடுத்தா துப்ப கூடாது, முழங்கடும். இந்தா சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு. இந்தா இந்தா சாப்பிடு, இந்தா சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு. ஏய், மெதுவா மெதுவா. இந்தாங்க தண்ணியை குடிங்க. குடி குடி குடி. இந்தாங்க. துப்புனீங்க கண்ணத்தை இடிச்சு இடிச்சு கிழிச்சிருவேன். இந்தாங்க. ஏண்டி இப்படி அடிச்சு அடிச்சு ஊட்டுற? அடிச்சு அடிச்சு இல்லத, இடிச்சு இடிச்சு ஊட்டுற. ஏய், மரியாதையை நான் அவுத்து விட்டுரு. என் பையனுக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டான். உங்க பையனுக்கு தெரிஞ்சாதானே? தெரியாம இருக்கிறதுக்காக தான் உங்களை இந்த மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்து யாருக்கும் தெரியாம கட்டி போட்டு வச்சிருக்கேன். அப்படியே அவர் எங்கன்னு கேட்டாலும் நீங்க ஓடி போயிட்டீங்கன்னு அவர்கிட்ட சொல்லிடுவேன். பயப்படாதீங்க, உங்க பையன் அப்படி எல்லாம் கேட்க மாட்டாரு. கேட்டாலும் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், மாமியார் இப்படி கொடுமைப்படுத்துறியே,
இது பாவண்டி. இந்த நாட்டுல கோயில் கட்டி கும்பிடுற மாதிரி எவ்வளவோ நல்ல மாமியாருங்க இருக்காங்க. அதே மாதிரி மருமகளை பெத்த பொண்ணை விட நல்ல பாசம் காட்டுற மாமியாருங்களும் இருக்காங்க. ஆனா நீங்க மருமகளை கொளுத்துற மாமியாரா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு வெளுக்கிற மருமக தான் வேணும். அதான் நான். ஐயோ போதும் போதும் இருக்கு. இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன் இருக்கு. என்ன அவுத்து விட்டுரு. யாரு நீங்களா? உங்களை நம்பவே முடியாது. அதனால இப்படியே கடங்க. ஐயோ இனிமே சத்தியமா நான் தப்பே பண்ண மாட்டேன். ஆத்திர அவசரத்துக்கு கூட வெளியில போகாம இங்கேயே உக்காந்துருக்க முடியாது. இத பாரு, நீ கட்டி போட்டதால ராத்திரி எல்லாம் ஒரே இடத்துல உக்காந்து என் கை காலெல்லாம் நீர் கோத்திருக்கடி. என்ன கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்த அவ்வளவுதான். இல்ல இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க திருந்தவே மாட்டீங்க. ஏய், என் பையன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன். எனக்கு சுகர் இருக்குடி, உடம்புக்கு முடியலடி. இந்த ரூம்ல காத்தே இல்ல, எனக்கு மயக்கமா வர்ற மாதிரி இருக்கு. ருக்கு முடியல ருக்கு. அத இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. இதுக்கப்புறமா நீங்க தப்பு பண்ணணும்னு நினைச்சீங்க, ஜாக்கிரதை. என்ன தங்க வசந்தா, உன் அப்பாவும் பாட்டியும் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக காலாஸ்திக்கு போயிருக்காங்க. அவங்க வரும் வரைக்கும் வீட்ல நீயும் நானும் மட்டும்தான். அம்மா இப்ப டிஃபன் சாப்பிட போறேனா, நீங்க சமத்தா இருக்கணும். சரியா? சரியா? சாப்பிட்டுமா? என்னது, நம்ம செல்போனை மாடி ரூம்ல தானே வச்சிருந்தோம். இது எப்படி இங்க வந்துச்சு? காலையில இருந்து கீழே கூட வரலையே. என்னது மர்மமா இருக்கு. சரி வா சாப்பிடலாம். சரியா? டேய் மதன், இன்னைக்கு ராத்திரி பூமிகா கதை முடிஞ்சிருமாடா? கண்டிப்பா முடிஞ்சிருமா. இப்ப நாம நிஜமாவும் கோயிலுக்கு போறோமாடா? வா, நீ ரொம்ப தான் பக்தி பழமா இருக்க. இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? உன் பாசக்கார அண்ணன் வீட்டுக்கு. எங்க அண்ணன் வீட்டுக்கா? டேய், அங்க போய் நாம என்ன பண்ண போறோம்? அங்க போய் நீயும் உன் அண்ணனும் பாசமல்லர் அண்ணன் தங்கச்சி மாதிரி சீன் போட்டுட்டு இருங்க. நான் என் மாமா பொண்ணு ராதாவை கூட்டிட்டு சினிமா பார்க்க போறேன். அதே நேரத்துல இங்க பூமிகா இங்க பலியாயிருவா. எப்படி? சூப்பர்டா. டேய், நீ இதோட ஐடியா பண்றதுல புலி. வணக்கம் சார். இந்த பணிவெல்லாம் ஓகே தான், வேலை துணிவா இருக்கணும். புரியுதா சூரிய பிரகாஷ்? புரியுது சார். இந்தா, இது என் வீட்டு பின்னாடி கதவு சாவி. நைட்டு காம்பவுண்ட் சவர் ஏறி குதிச்சு பின்னாடி கதவை திறந்து வீட்டுக்குள்ள போயிடு. சரிங்க சார். பூமிகா வீட்டில் தனியா இருப்பா, யாரும் வீட்டில் கிடையாது. அதுக்கப்புறம் உன் சாமர்த்தியம் தான். இங்க பாருங்க சூரிய பிரகாஷ், உங்ககிட்ட இருந்து எனக்கு பாசிட்டிவான தகவல் மட்டும்தான் வரணும். ஓகே? டபுள் ஓகே சார். சரி, புறப்படுங்க. சார், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னைக்கு நைட்டு 12:30 மணிக்கு நீ பூமிகாவை கொலை பண்ற. நாளைக்கு காலைல 7:30 மணிக்கு உன் கையில உன் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். ஓகே? ஓகே சார். ஓகே மேன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏ பூமிகா, இன்னையோட உன் கதை முடிஞ்சதுரி. சக்தி, ஏற்கனவே வச்ச குறியில நீ தப்பிச்சுக்கிட்ட, அர்ச்சனா பொழைச்சுக்கிட்டா.
துப்பாக்கி குண்டு வாங்கின நீயும் பொழைச்சுக்கிட்ட. சரி போனா போகுது, கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு பார்த்தா கொலகாரனை எனக்கு தெரியும் காட்டி கொடுக்கறேன்னு சொல்ற. இப்ப பாரு, எனக்கு வேற வழி தெரியல. பட்டக்காலே படும் சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி உன்னை நான் கொல்ல போறேன். உனக்கு எனக்கு இருக்கிற கணக்கு வழக்கு தீரணும்னா உன் உயிர் இந்த உலகத்தை விட்டு போகணும். நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும், ஆனா நீ மகா புத்திசாலியா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. எப்படியும் இந்த பிரச்சனையோட மூல காரணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நான் பேசுறது புரியலையா? அம்பு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட, அப்ப எழுதவன் யாருன்னு ஈஸியா நீ கண்டுபிடிச்சிருவ. நான் விரல சுப்பிட்டு கம்பி எண்ணணுமா? அது என்னால முடியாது. அதனால இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறேன். உன்னோட ஜாதகப்படி துப்பாக்கியில சுட்டா சாக மாட்ட போல. கத்தி எடுத்துட்டு வரேன், அப்பதான் சாகர வரைக்கும் குத்திக்கிட்டு இருக்கலாம். ஏய் சக்தி, இன்னைக்கு உன்னை எந்த சக்தியாலையும் காப்பாற்ற முடியாது. நீ சாக போறது சத்தியம். இந்த முடிவை இப்ப நான் அவசரமா எடுக்க நீதான் காரணம். நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு. சூழ்நிலை உன் வாழ்க்கையை எப்படி எல்லாம் மாத்திருச்சு பாத்தியா? உன்னை மட்டும் இல்ல, என்னையும் ரொம்ப மாத்திருச்சு. அதுக்கு காரணம் இங்க இருக்கிறவங்களோட சின்ன சுயநலம். அதுக்கு வேலைதான் நான் எடுக்க போற உன் உயிர். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.